ஒரு பள்ளி என்று இருந்தால் அங்கே ஆசிரியர்களுடைய பணி மிக முக்கியமானது. ஒரு பள்ளியில் எத்தனை அலுவலர்கள் இருந்தாலும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையே ஆன தொடர்பு மிகச் சிறப்பாக அமைந்தால் அங்கே கற்றலும் சிறப்பாக நடைபெறும். அந்த வகையில் நம்முடைய எழுதுக அணியில் வழிகாட்டி ஆசிரியர்களுடைய பங்கு மிகச் சிறப்பாக அமைந்திருப்பதால் நம்முடைய இளம் படைப்பாளர்களின் புத்தகமும் தரமாக உருவெடுத்திருக்கிறது. ஆகவே இந்த நேரத்தில் அவர்களை பாராட்டி அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக நம்முடைய எழுதுக அமைப்பின் மூத்த தலைவர், முக்கியமானவர், ஆணிவேர் அப்படி இருக்கக்கூடிய சுகுமாரன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் கரவொலி எழுப்பி உங்களுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு விழா அல்லது எது ஒன்றாக இருந்தாலும் அது நடைபெற வேண்டும் என்றால் களம் ஒன்று தேவைப்படுகிறது. அப்படி ஒரு களத்தை அமைத்து கொடுத்திருக்கக்கூடிய நம்முடைய கல்லூரி நிர்வாகத்தை சேர்ந்த பாரதி ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கு உங்களுடைய பாராட்டை தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். துறைதோறும் நூல்கள் செய்து திரைதோறும் வணிகம் செய்து தரணி போற்றும் தமிழ் செய்வோம். இதோ விரல் நுரியில் உலகியக்கும் செயலி மொழி செய்வோம். எழுதுக 3ஆம் அணி 101 புத்தகங்கள் வெளியீட்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த வணக்கங்களும் வாழ்த்துகளும். தாயே தமிழே முதல் வாழ்த்து நும் வாழ்த்து. இதோ அனைவரும் எழுந்து நின்று தமிழ் தாய் வாழ்த்து செய்வோம். இதோ நிகழ்ச்சியின் முதலாக எங்கள் தமிழ் உயர்வென்று நாம் சொல்லி சொல்லி தலைமுறைகள் பல கழித்தோம், குறை களைந்தோம் இல்லை. தகத்தகாய தமிழை தாபிப்போம் வாரீர் அப்படின்னு சொன்னாரு பாரதியின் சீடன் பாரதிதாசன் அவர்கள். அந்த வழியில் எழுதுக 3ஆம் அணியினுடைய அன்பு ஒருங்கிணைப்பாளர் திருமதி பாமா அவர்களை வரவேற்புரை நல்க வரும்படி அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஆதியில் தோன்றிய மொழி, முச்சங்கம் வளர்த்த மொழி, தேனினும் இனிய மொழி, தென் பொதிகையில் தவழ்ந்த மொழி, கம்பன் கவிவடித்த மொழி, எம் பாரதி கர்ஜித்த மொழி, ஐயன் வள்ளுவன் வாய்மொழி, யாதும் ஊராகி செழித்த மொழியாம் எம் தமிழ் மொழியை வணங்கி வரவேற்புரையை தொடங்குகிறேன். எழுதுக புத்தகம் எழுதும் இயக்கம் மூலமாக பள்ளி மாணவர்கள் எழுதிய 101 நூல்களை வெளியிட்டு விழா பேருரை ஆற்ற வருகை தந்திருக்கும் எழுதுக இயக்கத்தின் ஆசான், வழிநடத்துபவர், ஆலோசகர், மதிப்பிற்குரிய திரு முனைவர் வே. இறையன்பு ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். டிவிஎஸ் நிறுவனத்தின் துணைத் தலைவர், மதிப்பிற்குரிய திரு சேதுராமன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்ததாக கலாம் ஐயா அவர்களின் பேரன் டாக்டர் APJ அப்துல் கலாம் சர்வதேச அறக்கட்டளையின் இணை நிறுவனருமாகிய மதிப்பிற்குரிய APMJ ஷேக் தாவூத் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து நமக்கு எழுதுகவில் நம்முடன் தொடர்ந்து பயணிப்பவரும் இந்த கல்லூரியில் நமக்கான அரங்கை அமைத்துக் கொடுத்தவருமான இந்த கல்லூரியின் நிர்வாக உறுப்பினர் திரு பாரதி ராஜேந்திரன் ஜெயின் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். இந்த இனிய காலை பொழுதிலே இங்கே குழுமியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் நல்பார்ந்த காலை வணக்கங்கள். புத்தகம் எழுதும் ஆற்றல் உள்ள இளம் மாணவர்களை கண்டறிந்து அவர்களின் பேரார்வத்தை பற்ற வைத்து அதன் விளைவாக அவர்களிடம் இருக்கும் சிறப்பு திறமைகளை கண்டறிந்து அத்தகைய திறமைகளின் மூலம் அவர்களால் என்னவாக ஆக முடியுமோ அப்படி ஆவதற்கு அவர்களால் புத்தகம் எழுதுவதன் மூலம் முடியும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் இன்று வரை யாருமே சிந்தித்திராத புதுமையான முயற்சிகள், மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சிகள் மூலம் நேரடி புத்தகம் எழுத வாய்ப்பளித்து சமூகத்தை மேம்படுத்தும் எழுதுக புத்தகம் எழுதும் இயக்கத்தின் உயர்ந்த நோக்கத்தை நாம் அனைவரும் பாராட்டி மகிழ்வோம். அவர்களுக்கு பக்கபலமாக துணை நிற்போம். நன்றி, வணக்கம்.
ஐயா, அருமை ஐயா. நல்ல இலக்கியங்கள் கால கண்ணாடிகள் மட்டுமல்ல, சீருடைய எதிர்காலத்தை சிந்திக்கும் சித்தரிக்கும் தீர்க்க தரிசனங்கள் கூட என்பதற்காக இந்த பதிப்பகத்தினர் எல்லாம் வந்துட்டு அப்படிப்பட்ட ஒரு சீரிய பணியை மேற்கொள்பவர்கள். ஐயாவை வாழ்த்துறை வழங்க செல்லும் பொழுது மிகவும் ரத்தின சுருக்கமாக சொன்னாலும் மிகவும் ஆழமாக சொல்லி இருக்கிறார். மிக்க மகிழ்ச்சி ஐயா. அதனைத் தொடர்ந்து நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய 101 புத்தகங்களினுடைய வெளியீடு நம்முடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் பாத்திரமான முதுமுனைவர் ஐயா அவர்களை 101 புத்தகங்களை வெளியிடும்படி அன்புடன் அழைக்கிறோம். பதிப்பகத்தினர் அனைவரும் ஐயாவுடன் சேர்ந்து மேடைக்கு வரும்படி, பதிப்பகத்துக்கு ஒரு பிரதிநிதி மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். பதிப்பகத்தினர் அனைவரும் புத்தக வெளியீட்டு நிகழ்வில் மேடைக்கு வந்து இணையும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மதிப்புமிகு ஷேக் தாவூத் ஐயா அவர்கள் வாழ்த்துறை வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய முனைவர் இணையன்பு ஐயா அவர்களே, மரியாதைக்குரிய திரு சேதுராமன் துணைத் தலைவர் டிவிஎஸ் அவர்களே, மரியாதைக்குரிய இளங்கோ சந்திரகுமார் அவர்களே, மேடையில் வீற்றிருக்கும் நல்லோர்களே, ஆசிரியர்களே, மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தக வெளியீட்டு விழா என்பது ஒரு மிகவும் ஒரு ஒரு புத்தாக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வெளியீட்டு விழாக அமைந்துள்ளது. இது என்னுடைய இந்த புத்தக விளையாட்டில் 3வது தடவை நான் கலந்து கொள்வதில் மிகவும் பெருமைப்படுகிறேன். ரொம்ப சீக்கிரம் முடிச்சிடறேன், போர் அடிக்காம. இன்றைய உலகத்தில் ஏஐ அதெல்லாம் பேசுறோம் இல்லையா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதெல்லாம் பேசுறேன். அந்த ஒரு நிறுவனத்துல ஒரு 100 பேர் வேலை செய்யறாங்க. அதை ஹெட் பண்றேன்னா ப்ராபப்ளி ஒரு $5 மில்லியன் ப்ராஜெக்ட் பண்ணக்கூடிய இதை ஏஐல ஹெட் பண்றேன். அங்க என்ன நாங்க பேசிக்கிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போறேன். மனித உருவாக்கத்தில் அதாவது நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப 100 பேர் புத்தகம் எழுதிருக்கீங்க. நீங்க உங்க சுய சிந்தனையில் சுய முயற்சியில் எழுதக்கூடிய எழுத்துக்கள் தான் இனிமேல் வருங்காலத்தில் பெரும் பேராக போற்றப்படும். அதுக்கு கைதட்டீங்க. என்ன போற்றப்படும்? இனிமேல் வரக்கூடிய வருங்காலத்தில் நம் எழுதக்கூடிய ஒரிஜினல் லெட்டர்ஸ், உங்களுடைய எழுத்துக்கள், புத்தகங்கள் தான் பெரும் செல்வமாக அறிவாக போற்றப்படும். இப்ப என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, மெஷின் எழுதின லாங்குவேஜ் என்ன, மனுஷன் எழுதினது என்ன அப்படிங்கிறத பிரிச்சு பார்க்கறதுக்கு எப்படி முடியும் அப்படிங்கிற ஒரு டிபேட் போயிட்டு இருக்கு. அதை விட்டுறேன். ஸோ இந்த 100 புத்தகங்கள் எழுதிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கு முன்னாடி எவ்வளவு முயற்சி இருந்துச்சு, எவ்வளவு அதுக்கு உண்டான ப்ரோக்ராம்ஸ் பண்ணாங்க அப்படின்னா எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுக்கு பேசல. ஒரே ஒரு தகவல், கலாம் ஐயா அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க புத்தகம் படிச்சுட்டே இருந்தார். தன்னுடைய இறந்து போறது வரைக்கும் புத்தகம் படிச்சுட்டே இருந்தாரு. 5000 புத்தகங்கள் கொண்ட லைப்ரரி வச்சிருந்தாரு. 20 புத்தகங்கள் எழுதியிருக்காரு. நீங்க படிக்கலாம். 5000 புத்தகம் படிச்சிருக்காரு, 20 புத்தகம் எழுதியிருக்காரு. அப்ப அவர்கிட்ட கேட்ட ஒரு நாள், புத்தகம் எழுதுவதற்கு என்ன முக்கிய காரணம் அப்படின்னு கேட்கும்போது சொன்னாரு, நான் விஞ்ஞானியாக இருக்கலாம், ஆனா என்னுடைய கிரியேட்டிவ் திங்கிங் அதுக்கு முக்கியமா இருக்கிறது எழுதுதல். என்னுடைய கிரியேட்டிவ் திங்கிங்க்கு முக்கியமா இருக்கிறது கிரியேட்டிவ் திங்கிங், புது புது விஷயங்களை சிந்திப்பதற்கு முக்கியமாக இருப்பது எழுதுதல். அதுக்காக தான்ப்பா எழுதுறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப நம்ம எவ்வளவு தூரம் எழுதுறோமோ டெய்லி எழுதணும். ஒரு பக்கமாவது எழுத வேண்டும். அது அறிவியலாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், கவிதையாக இருக்கலாம், கட்டுரையாக இருக்கலாம். ஆனால் எழுத எழுத உங்களுடைய அந்த புத்தாக்கம், அந்த கிரியேட்டிவ் திங்கிங் மேம்படும். ஸோ என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி மனமார்ந்த நன்றிகள். இப்போ நம்முடைய ஐயா அவர்களுடைய ஒற்றை சொல்லுக்காக இந்த 101 மாணவர்களுடைய புத்தகங்களும் உடனடியாக பதிப்பித்து வெளிவர காரணமாக இருந்தவர் நம்முடைய டிவிஎஸ் நிறுவனத்தினுடைய துணைத் தலைவர் திருமிகு சேதுராமன் ஐயா அவர்கள். அந்த குழந்தைகளை வாழ்த்தி உங்களுடைய வாழ்த்தை வழங்கும்படி அன்புடன் அழைக்கிறோம். இந்த 101 புத்தகங்களும் பின்னாலேயும் முன்னாலேயும் இங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன, பார்க்க மட்டும். அனைவருக்கும் காலை வணக்கங்கள். இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன்ல சந்திக்கிறது, அதில் பங்கு பெறுறது ரொம்ப சந்தோஷமான தருணம் எங்களுக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னாக்க, இன்னைக்கு உலகத்துல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறாங்க, டீப் சீக் அப்படிங்கிறாங்க, நிறைய படிச்சுட்டே இருக்கோம். டெய்லி பேப்பர்ல புது புது விஷயங்கள் வந்துட்டே இருக்கு.
நம்ம என்ன படிக்கணும், நம்ம என்ன கத்துக்கணும் அப்படிங்கறத இப்ப மெஷின்ஸ் நமக்கு சொல்லி கொடுக்குறது. ஒரு மொபைல் எடுத்தாக்க நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு அந்த மொபைல்ல இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் டிசைட் பண்ணுது. நம்ம என்ன கத்துக்கணுங்கிறது அது மூலமா தான் வருது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய நம்ம என்ன கத்துக்கணும் அப்படிங்கறத சூஸ் பண்ணி அதை கத்துக்கணும் அப்படின்னாக்க இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம் புத்தகங்கள் தான். என்னைக்குமே புத்தகங்கள் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. பல பேருக்கான கல்வியையும் வாய்ப்புகளும் என்னைக்குமே புத்தகங்கள் கொடுத்திருக்கு. இன்னைக்கு எப்பயும் இல்லாத விட அதனுடைய தேவைகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம். அதாவது இன்னும் வரக்கூடிய காலங்கள்லயும் பாத்தீங்கன்னாக்க நம்ம என்ன கத்துக்கணும் அப்படிங்கிறதையும் எந்த முறையில கத்துக்கணும் அப்படிங்கிறதும் புத்தகங்கள் தான் நம்மளை வழி நடத்திட்டு இருந்திருக்கு எத்தனாலும் இனிமேலும் நடத்த போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில புத்தகங்களை படிச்சுட்டே இருக்கிற அந்த பழக்கத்தை நம்ம எப்பயுமே கடைபிடிச்சிட்டு இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. மற்றவங்க எழுதி நம்ம அதை தேடி படிக்கக்கூடிய புத்தகங்கள் ஒரு இதுல இருக்கும்போது நம்ம குழந்தைகள் இந்த வயசுலயே அவங்களுக்கு நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கு. இப்போ குழந்தைங்கன்னா இப்ப சாதாரணமா கிடையாது, படிப்பு மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள்ல காலையில எழுந்ததுல இருந்து சாயங்காலம் வரைக்கும் நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கு. படிக்கணும், விளையாட்டுல முதல்ல வரணும், செஸ் விளையாடணும், நல்ல விஷயங்கள் தான், நிறைய சாம்பியன்ஸும் வராங்க அந்த இதுல. பட் அந்த மாதிரி ப்ரெஷர்ஸ் எல்லாம் இருக்கிற சமயத்திலையும் இந்த 101 குழந்தைகள் இந்த மாதிரி அருமையான 101 புஸ்தகங்களை எழுதியிருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த 101 குழந்தைங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த ஒரு இனிஷியேட்டிவ், இந்த முயற்சி இன்னும் பல ஆயிரக்கணக்கான குழந்தைங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக, உந்துதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க பரிபூர்ணமா நம்புறோம். அதனாலதான் இந்த ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சப்போ, இறையன் பையா மூலமா இந்த ஒரு வாய்ப்பு எழுத்துக்க இயக்கத்தின் மூலமா கிடைச்சப்போ நாங்க ஒரு நிமிஷம் கூட தயங்கல. எங்களுக்கு இந்த கிடைச்ச வாய்ப்பை இமீடியட்டா we did what we could do. ஸோ ஒரு நல்ல விஷயம், ஒரு நல்ல ஆரம்பம். இந்த 101 பசங்களும் மற்ற பசங்களுக்கு ஒரு உதாரணமா இப்போ இன்னைக்கு எழுதியிருக்காங்க. புக்ஸ் இன்னைக்கு பதிப்பகத்தாரும் மற்ற எல்லாரும் ஒரு பெரிய தேரை ஊர் கூடி இழுக்கிறதுமாங்க. அது மாதிரி இன்னைக்கு இந்த புக்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. எல்லாருக்கும் எங்களது வாழ்த்துக்கள். ரேன் பையாவுக்கு நன்றிகள், எழுதுக இயக்கத்துக்கும் நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்கள். ஸோ இந்த இயக்கத்தை இன்னும் ஸ்ட்ராங்கா எடுத்துட்டு போகணும். பல குழந்தைகள் இது மாதிரி இவங்களால உந்தப்பட்டு இன்னும் நிறைய புத்தகங்கள் வெளியில வரணும். புத்தகம் படிக்கக்கூடிய வழக்கம் என்றைக்கும் இருக்கணும் நம்ம கிட்ட அப்படின்ட்டு ஒரு வேண்டுதலா வச்சுட்டு எல்லாரையும் வாழ்த்தி விடைபெறேன். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி ஐயா, மனமார்ந்த நன்றிகள். இது அடுத்ததாக கல்வித்துறையின் பிரதிநிதியாக வந்திருக்கக்கூடிய சென்னை மாவட்ட கல்வி அலுவலர் அம்மையார் அவர்களை வாழ்த்துரை வழங்கும்படி அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம சாருடன் ஒரு ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணேன் கண்ணகி நகர்ல. அப்ப அவரை நேரடியா பார்க்கும்போது எனக்கு வார்த்தைகளே வரல சந்தோஷத்துல. ஏன்னா அவருடைய புத்தகங்களை நான் அடிக்கடி வாசிப்பேன். எப்பெல்லாம் நான் சோர்வடைகிறனோ அப்பொழுது அவருடைய புத்தகம் நான் படிப்பேன், என்னையே நான் மோட்டிவேட் பண்ணிப்பேன். ஸோ அவரை நேர்ல பார்த்து, அவர் அருகில் பார்த்தோன்னா எனக்கு வேர்ட்ஸே வரல. ஸோ இப்ப மறுபடியும் எனக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு ஐயா அவர்களை நேர்ல பார்த்து பேசுறதுக்கு. அதுக்காக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தகம் அப்படிங்கிறது ஒரு மிக சிறந்த நண்பன். நம்ம மற்றவர்களை காட்டிலும் புத்தகத்தை சீரும் சிறப்புமா அதை படிச்சோம் அப்படின்னாக்க அது எந்த நேரத்திலும் நமக்கு கைவிடாது, நமக்கு நல்ல ஒரு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் தரும். ஸோ இத்தகைய இளம் படைப்பாளிகள் இந்த 101 புத்தகங்கள் வெளியீட்டு விழாவிற்கு ஐயா அவர்களோட நானும் இதில் கலந்துக்கிறதுல மிக சந்தோஷம் அடைகிறேன். அந்த இளம் படைப்பாளிகள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மிக்க மகிழ்ச்சி அம்மா. தன்னுடைய எண்ணம், வாக்கு, எழுத்து அனைத்துமே இந்த இளைய சமுதாயம் என்று நம்முடன் இணைந்து இருக்கக்கூடியவர், நம்ம வழிகாட்டியாக இருக்கக்கூடிய முதுமுனிவர் திருமிகு இறையன் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். விழா பேருரையாற்ற எழுதுக அமைப்பின் சார்பாக பள்ளி மாணவர்கள் எழுதிய 101 நூல்களை வெளியிட்டு பேசுகின்ற இந்த நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கின்ற மதிப்பிற்குரிய திரு ஷேக் தாவூத் அவர்களே,
இந்த நூல்களை வெளியிடுவதற்கு பேருதவி புரிந்த டிவிஎஸ் நிறுவனத்தின் நிறுவன தொடர்புகள் பிரிவின் துணை தலைவர் மதிப்பிற்குரிய திரு சேதுராமன் அவர்களே, தமிழ் மீது தீராத அன்பு கொண்ட பற்று கொண்ட நண்பர் திரு ராஜேந்திரன் அவர்களே, சென்னை மாவட்ட கல்வி அலுவலர் மதிப்பிற்குரிய சத்யபாமா அவர்களே, இந்த இயக்கத்தை செம்மையாக நடத்தி கொண்டிருக்கின்ற, இந்த இயக்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற நண்பர் திரு கிள்ளிவளவன் அவர்களே, கிள்ளிவளவன் கிள்ளுவதில் வல்லவர், மக்கள் இதயத்தை கிள்ளுவதில். மேடையிலே அமர்ந்திருக்கின்ற, இந்த இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கின்ற திரு சுகுமாரன் அவர்களே, இந்த இயக்கத்திற்காக பணியாற்றுகின்ற ஆசிரியர் பெருமக்களே, மாணவர்கள் எழுதுவதையெல்லாம் பதிப்பிக்க வேண்டும் என்கின்ற பேரக்கறை எடுத்துக்கொண்டு வெளியிட்டு இந்த நிகழ்ச்சிக்கும் வந்திருக்கின்ற நல்ல உள்ளம் படைத்த பதிப்பாளர்களே, இந்த நிகழ்வில் ஒரு பெரிய அரங்கத்தை கொடுத்து இது நடக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்ற ஜெயின் கல்லூரியை சார்ந்த நிறுவனர்களே, முதல்வர் அவர்களே, இங்கே வந்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களே, தங்கள் குழந்தைகளுடைய புத்தகங்களை வெளியிடுகின்ற நேர்வை பார்ப்பதற்காக வந்திருக்கின்ற பெற்றோரே, இதில் கலந்து கொண்டிருக்கின்ற மாணவர்களே, புத்தகங்களை எழுதிய படைப்பாளிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டிலே ஒரு வழக்கம் இருக்கிறது. திருமணத்திற்கு சென்றால் ஒருவருக்கு மொய் வைக்கிற போது 100 ரூபாய் வைக்க மாட்டார்கள், 101 ரூபாய் வைப்பார்கள். 1000 ரூபாய் வைக்க மாட்டார்கள், 1001 ரூபாய் வைப்பார்கள். 10,000 ரூபாய் வைக்க மாட்டார்கள், 10,001 ரூபாய் வைப்பார்கள். அதை போல 100 நூல்கள் வெளியிடாமல் 101 நூல்களை இன்று நாம் வெளியிட்டிருப்பதற்கு காரணம், மாணவர்கள் எழுதினால் அது திருமணத்தை போல ஒரு வைபவம் தானே என்கின்ற காரணத்தால் தான். இந்த நூல்களை வெளியிட்ட பதிப்பாளர்களைத்தான் நான் முதலில் பாராட்ட வேண்டும். ஏனென்றால் நான் என்னுடைய கல்லூரியிலே ஒரு புத்தகத்தை எழுதி வைத்துக் கொண்டு அதை பதிப்பிடுவதற்காக முயற்சி செய்து கடைசியில் என்னுடைய 30வது வயதில் தான் முதல் புத்தகத்தை பதிப்பிக்க முடிந்தது. நான் மட்டுமல்ல, உலகத்தில் மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் புத்தகங்களை எழுதி பதிப்பிக்க முடியாமல் தடுமாறியவர்கள் தான். ஹாரி பாட்டர் என்கின்ற அந்த வரிசையை எழுதி உலக புகழ் பெற்றவர் J.K. ரவுலிங். அவர் 12 பதிப்பாளர்களிடம் சென்று மன்றாடி அவருடைய புத்தகத்தை நிராகரித்தார்கள். வில்லியம் கோல்டிங் என்பவர் நோபல் பரிசு பெற்றவர். அவருடைய லார்ட் ஆஃப் ஃப்ளைஸ் என்கின்ற புத்தகத்தை அவர் வெளியிட முயன்ற போது 21 பதிப்பாளர்கள் அதை நிராகரித்தார்கள். ஜாக் லண்டன் என்பவர் கால் ஆஃப் த வைல்ட் என்கின்ற அற்புதமான புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அதில் பக் என்கின்ற ஒரு நாயின் மூலமாக எப்படி ஒருவர் தன்னுடைய இயல்பான ஆற்றலை உணர முடியும், அதன் மூலம் மற்ற தடைகளையும் எதிர்ப்புகளையும் சமாளித்து வெற்றி பெற முடியும் என்று மிக நேர்த்தியாக எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தை எடுத்தால் கீழே வைக்கவே முடியாது. ஆனால் அவர் அந்த புத்தகத்தை வெளியிட முயன்ற போது 600 பேர் நிராகரித்து அவரை பதிப்பிக்க மாட்டோம் என்று மறுதளித்தார்கள். ஸ்டீபன் கிங் என்பவர் பலமுறை அவருடைய புத்தகங்களை வெளியிட முயற்சி செய்து நிராகரிக்கப்பட்டவர். இப்படி எண்ணற்றோர் பதிப்பிக்க முயன்று பதிப்பிக்க முடியாமல் போனது. ஜார்ஜ் பர்னாட் ஷா
தொடக்கத்திலே ஒரு பதிப்பாளரை அணுகினார். அவர் பதிப்பிக்க மறுத்துவிட்டார். பிறகு ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா உலக அளவில் புகழ் பெற்றதும் அவருடைய நூல்களை பதிப்பிக்கின்றேன் என்று வந்தார். அப்போது அவருக்கு ஒரே ஒரு குறிப்பை தான் ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா அனுப்பினார், பெட்டர் நெவர் than லேட் என்று அனுப்பினார். இப்படி உலக புகழ் பெற்ற எழுத்தாளர்கள் கூட தொடக்கத்திலே பதிப்பிப்பதற்கு மிகவும் தடுமாறியதோடு அவருடைய நூல்களை பதிப்பிக்க மாட்டோம் என்று பதிப்பாளர்கள் நிராகரித்த போது இந்த பிஞ்சு கைகள் எழுதிய அழகான நூல்களை பதிப்பிப்பதற்கு ஒத்துக்கொண்டு பதிப்பித்து இங்கே வந்து பூரிப்போடு அமர்ந்திருக்கின்ற பதிப்பாளர்களை நான் வணங்குகிறேன். அவர்கள் அவ்வாறு நூல்களை எழுதுவதற்கு ஒத்துழைப்பு தந்து அந்த நூல்கள் வெற்றிகரமாக வெளிவருவதற்கு தன்னுடைய ஆதரவை தந்த நண்பர் திரு சேதுராமன் அவர்களுக்கும் என்னுடைய மகிழ்ச்சியை பதிவு செய்து கொள்கிறேன். எழுதுக என்கின்ற இயக்கம் வெறுமனே அந்த பெயரை சூட்டிக் கொள்ளவில்லை. அதனுடைய முதல் 2 எழுத்துகள் மிகவும் முக்கியமானவை. எழுதுவதற்கு ஒருவர் இதயம் எழுந்து நிற்க வேண்டும், மூளை எழுந்து நிற்க வேண்டும், உற்சாகம் எழுந்து நிற்க வேண்டும். மாணவர்களை பார்த்து முதலில் எழு, பிறகு எழுதுக என்று சொல்கிறது இந்த இயக்கம். இந்த இயக்கத்தின் மூலமாக 404 அமர்வுகள் பல்வேறு வகைகளில் நடந்து மாணவர்களுக்கு எழுதுவதற்கு பயிற்சி அளித்து அவர்கள் எழுதுவதை கண்காணித்து செம்மைப்படுத்தி சிறப்பாக அதை வெளியிடுவதற்கான ஏற்பாட்டை இந்த இயக்கம் செய்திருக்கிறது. கடந்த ஓராண்டாக ஒரு தவம் மேற்கொள்வதை போல் அவர்கள் இந்த முயற்சியை மேற்கொண்டு இன்று 101 நூல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. முதலில் இந்த மாணவர்கள் இப்படி ஒரு நூல் வெளியிடப்படுவதற்காக மிகுந்த பெருமிதம் கொள்ள வேண்டும். அவருடைய பெற்றோர் மிகவும் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். அவருடைய ஆசிரியர்கள் நாங்கள் படைப்பாளி மாணவர்களை உருவாக்கி இருக்கிறோம் என்று பெருமிதப்பட வேண்டும். இத்தகைய முயற்சி சாதாரண முயற்சி அல்ல. என்னதான் ஒருவர் காகிதத்திலே கவிதைகளை எழுதினாலும் அதை ஒரு வார இதழுக்கோ மாத இதழுக்கோ அனுப்பிவிட்டு அந்த இதழ் வெளியான பத்திரிகையை எடுத்துக்கொண்டு வந்து தபால்காரர் கொடுக்கிற போது அந்த தபால்காரரையே நேசிக்கின்ற அனுபவங்கள் எழுத்தாளர்களுக்கு இருக்கும். தபால்காரர் தூரத்தில் வருகிற போது அந்த புத்தகத்தை அவர் கொண்டு வருகிறாரா என்ற ஆர்வத்தோடு பார்க்கிற அனுபவம் கிடைக்கும். ஏனென்றால் அச்சிலே பார்க்கிற போது நம்மை அறியாமலேயே ஒரு ஆனந்தம் ஏற்படும். எழுதியவர்கள் அச்சிலே பார்க்கிற போது அந்த ஒரு நிமிடம் அடைகிற ஆனந்தத்தை சொற்களால் சொல்லிவிட முடியாது. இந்த மாணவர்கள் எழுதுவதற்கு பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் சிந்தனைகள் கிளறப்பட்டிருக்கின்றன. அவர்கள் நூல் வடிவத்தில் அனைத்து சிந்தனைகளையும் ஒருங்கிணைத்து இன்று ஒரு புத்தகமாக உருவாக்கி இருக்கிறார். இதை பார்க்கிற போது மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுவதோடு இதைவிட சிறந்த கொண்டாட்டம் ஒன்று பள்ளி கல்வித்துறைக்கு இருக்க முடியாது என்று நான் கருதுகிறேன். இந்த நேர்வில் இதற்காக முயற்சிகள் மேற்கொண்டவர்கள் திரு கிள்ளிவளவன் அவர்களும் திரு சுகுமாரன் அவர்களும் அவரோடு இணைந்த நண்பர்களும். அவர்கள் மிகுந்த சிரமப்பட்டு இவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். எனக்கு இளைஞர் சக்தி அமைப்பின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற திரு ராஜா அவர்கள் தினமும் இந்த இயக்கம் எப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறது, எந்த இடத்திலே கூட்டம் போட்டிருக்கிறார்கள், எந்த அளவிற்கு புத்தகங்கள் வெளியாகி இருக்கின்றன, எவ்வளவு புத்தகங்கள் அச்சிடப்பட்டிருக்கின்றன என்கின்ற தகவல்களை தந்து கொண்டே இருப்பார். காரணம், நாங்களும் இந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்பதில் மிகுந்த சிரத்தையாக இருக்கும். குழந்தைகள் இயல்பாகவே
படைப்பாக்க திறனுடன் தான் இருக்கின்றன. ஒவ்வொரு குழந்தையுமே இந்த உலகத்தை அதிசயமாக பார்க்கிறது. அது ஒரு ரோஜா மலரை பார்த்தால் எடுத்து ஓடி வந்து தன்னுடைய தாயிடம் கொடுத்து இது எவ்வளவு அதிசயமாக இருக்கிறது, எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று அந்த தாயிடம் தன் வியப்பை தெரிவிக்கிறது. ஆனால் அந்த தாய் இதுவா, இது ரோஜா என்று சொன்னதும் அதன் அத்தனை உற்சாகமும் வற்றி போய்விடுகிறது. இந்த குழந்தை மேகத்தை பார்க்கிறது, நமக்கு அது மேகமாக தெரிகிறது. ஆனால் அந்த குழந்தைக்கு அது யானையாக தெரிகிறது. சிறிது நேரத்தில் அது காண்டாமிருகமாக தெரிகிறது, சிறிது நேரத்தில் அது ஆமையாக தெரிகிறது. ஏனென்றால் அனைத்தையும் கற்பனையோடு பார்க்கிற ஆற்றல் குழந்தைகளுக்கு இருக்கின்றன. அந்த குழந்தைகள் இந்த உலகத்தை வியப்புடன் பார்க்கிறார்கள், ரசித்து பார்க்கிறார்கள், மகிழ்ச்சியோடு பார்க்கிறார்கள். ஆனால் பெரியவர்களோ உலகத்தை சலிப்போடு பார்க்கிறார்கள், சங்கடத்தோடு பார்க்கிறார்கள். பெயரை தெரிந்து கொண்டதும் அனைத்தையும் தெரிந்து கொண்டதை போல நினைப்பவர்கள் தான் இந்த பெரியவர்கள். ஆனால் அதை துருவி துருவி பார்த்து இயற்கையின் ரகசியங்களை, இருத்தலின் அற்புதங்களை நேசிக்கிறவர்கள் தான் குழந்தைகள். அப்படிப்பட்ட குழந்தைகள் படைப்பாக்க திறனுடன் இருக்கிறார்கள். ஆனால் நாம் தான் நாளடைவில் அவற்றின் படைப்பாக்க திறனை மங்கச் செய்து விடுகிறோம், மழுங்கடித்து விடுகிறோம். நீங்கள் குழந்தையிடம் நாயை பற்றி நீயே ஒரு கட்டுரை எழுது என்று சொல்லி பாருங்கள், அது நமக்கு நாயை பற்றி தெரியாத பலவற்றை எழுதும். ஆனால் நாமோ நாய்க்கு ஒரு வாய், ஒரு வால், 4 கால் என்று அந்த கற்பனை சக்தியை குறைத்து விடுகிறது. நான் இங்கே வந்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களை எல்லாம் கேட்டுக்கொள்வது, தயவு செய்து குழந்தைகளை தொடக்கத்திலாவது சுயமாக சிந்திப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுங்கள். அவர்களாகவே ஒரு கட்டுரையை எழுதட்டும். நாம் ஏன் கோணாரிலே இருக்கிற கட்டுரையை கொடுத்து எழுத சொல்ல வேண்டும்? அவர்களாக எழுதட்டும். அது தவறாக இருந்தால் பரவாயில்லை. ஏனென்றால் குழந்தைகள் தவறாக உச்சரிப்பதுதான் மிகவும் நேர்த்தியாக இருக்கிறது. அவர்கள் ஒரு பொருளை தவறாக உச்சரித்தால் கூட அதிலே, அந்த மழலையிலே ஓர் அழகு மிளிர்கிறது, அது நம் இதயத்தை கவர்கிறது. அதனால்தான் திருவள்ளுவர் கூட சொன்னார், குழலினிது யாழினிது என்று. அப்படி அந்த குழந்தைகள் இயல்பாக சிந்திக்கின்ற திறனை நாம் ஊக்குவித்தால் அவர்கள் எழுதுகிற எழுத்துகளில் கற்பனை மிளிரும். அவர்கள் நமக்கு தெரியாத உலகத்தை காட்டுவார்கள். ஒரு குழந்தை வகுப்பிலே ஆசிரியர் உரை சொன்னதற்கு உரைந்து கொண்டிருந்தது. ஆசிரியர் வந்து கேட்டார், என்ன வரைந்திருக்கிறாய்? நான் கடவுளை வரைந்திருக்கிறேன். ஏன் கடவுளை வரைந்தாய்? அப்போதுதான் யாரும் அதை காணவில்லை, நன்றாக இல்லை என்று சொல்ல மாட்டார்கள். அதனால் நான் கடவுளை வரைந்தேன். யாரும் பார்த்திருக்க முடியாது, அதனால் வரைந்தேன். இப்படி குழந்தைகள் நேர்த்தியானவர்கள். நாம் எல்லோரும் குழந்தைகளை பார்த்து சொல்லுகிறோம், சைல்டிஷ் என்று சொல்லுகிறோம். நான் ஒன்றே ஒன்று கேட்கிறேன், சைல்டிஷ் என்று சொல்லுகிறோமே, சைல்டிஷ் என்றால் முட்டாள்தனமான என்று. எந்த குழந்தையாவது எந்த நாட்டிலாவது குண்டு போட்டதா? எந்த குழந்தையாவது யாரையாவது அடிமைப்படுத்த நினைத்ததா? எந்த குழந்தையாவது நான் உன்னை விட உயர்ந்தவன் என்று எண்ணியதா? எந்த குழந்தையாவது நீங்கள் வைத்திருக்கிற பொருள்கள் முக்கியம் என்று நினைத்ததா? அது நீங்கள் கொடுக்கின்ற பட்டு சட்டையை விட மண்ணில் விளையாடுவதைத்தானே மகத்தான நேசிப்பாக கருதியது. அந்த குழந்தையை போன்றா நீங்கள் முட்டாள்தனமான என்று சொல்லுகிறீர்கள். குழந்தைகள் அறிவாளிகள். அதனால் தான் வேர்ட்ஸ்வொர்த் சொன்னார், child is the father of man என்று குறிப்பிட்டார். நாம் குழந்தைகளிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியவை நிறைய இருக்கின்றன. அதை கற்றுக் கொடுப்பதற்குத்தான் அவர்கள் புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். நாம் என்றாவது குழந்தைகளுடைய உலகத்திலே பிரவேசித்திருக்கிறோமா? நாம் அவர்களை உடனடியாக வயதானவர்களுடைய உலகத்திற்கு இழுக்க பார்க்கிறோம். கேட்டால் அதுதான் பண்பாடு என்கிறோம், நன்னடத்தை என்கிறோம். குழந்தைகள் தவறு செய்வது கூட அழகாகத்தான் இருக்கிறது. 3 வயது குழந்தையை 30 வயது போல நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிற போது அதன் குழந்தைத்தனத்தையே நாம் திருடிக் கொள்கிறோம். ஒவ்வொரு குழந்தையும் இந்த மண்ணுக்கு
வரமாக அளிக்கப்படுகிறது. ரவீந்திரநாத் தாகூர் சொன்னார், இறைவன் இன்னும் மனிதர்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார். அதனால்தான் குழந்தைகளை படைத்து படைத்து இந்த பூமிக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார். இந்த குழந்தைகள் வந்தாவது இந்த மனிதர்கள் திருந்த மாட்டார்களா, இவர்கள் மாற மாட்டார்களா என்கின்ற நப்பாசையில் தான் இறைவன் கூட குழந்தைகளை படைத்து படைத்து அனுப்பி கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். இங்கே வந்திருக்கின்ற மாணவர்கள் ஓராண்டாக மிகுந்த அக்கறை எடுத்துக்கொண்டு தங்கள் எழுத்துக்களை செதுக்கி செதுக்கி செம்மைப்படுத்தி நூல் வடிவமாக உருவாக்கி இன்று அவற்றை வெளியிட்டு இருக்கின்றோம். எழுதுவதால் என்ன பயன்? நேரம் விரயமாகாதா? தேர்வுக்கு மதிப்பெண் குறையாதா? கழுத்தரிக்கிற போட்டி இன்று இருக்கிறதே, இவர்கள் தாங்கள் விரும்பிய படிப்பை தேர்ந்தெடுக்க முடியுமா? நாளை எதிர்காலத்திலே இவர்கள் மின்ன முடியுமா என்கிற கேள்விகளை எல்லாம் பலர் இதயத்திலே சுமந்து கொண்டு இருக்கிறார். பெற்றோருக்கு இது ஒரு பதற்றமாக கூட இருக்கலாம். எங்கே நாம் குழந்தைக்கு மதிப்பெண் குறைந்துவிடப் போகிறதோ என்று. அவர்களுக்காகத்தான் இதை நான் சொல்லுகிறேன். ஒரு குழந்தை எழுதுகிற போது, ஒரு புத்தகத்தை வடிக்க தன் சிந்தனைகளை ஒருங்கிணைக்கிற போது அதன் மூளையிலே புதிய புதிய நரம்பணுக்கள் உருவாகின்றன. அதனால் அது பாடத்தை எளிதில் படித்து அதிலும் அதிக மதிப்பெண்களை பெற்றுவிடும். யார் எழுதுகிறார்களோ அவர்கள் சிந்தனைகளை ஒருங்கிணைக்கிற போது மூளை சிப்பாயை போல நின்று கொண்டிருக்கும். அப்படி சிப்பாயை போல நின்று கொண்டிருக்கிற போது அந்த மூளை செம்மையாக செயல்படும். நாங்கள் இங்கே வருகிற போது எங்களுக்கு மரியாதை அணிவகுப்பு ஒன்று கொடுத்தார்கள். அந்த மரியாதை அணிவகுப்பின் போது நின்றிருந்த மாணவர்களால் உறங்க கத்தினார்கள். சில நேரங்களில் மொத்துவதை விட கத்துவதை காட்டி மற்றவர்கள் பயந்து விடுவார்கள் என்கின்ற காரணம்தான். அப்படி ஒவ்வொரு நிமிடமும் சிப்பாயை போல உங்கள் மூளையில் செம்மையாக விழிப்புணர்வுடன் செயல்படும். அதனால் நீங்கள் எழுதுகிற பழக்கத்தை மேற்கொண்டால் அது நிச்சயமாக உங்களுடைய கல்வியிலும் முன்னேற்றத்தை தரும். எழுதுகிற குழந்தைகள் படைப்பாக்கத்துடன் இருப்பார்கள். அவர் எதை பார்த்தாலும் சரி, ஒரு மரத்தை பார்த்தால் கூட ஒரு மயிலின் தோகையை போல தெரியும். அவர்கள் கடல்களை பார்த்தால் அந்த கடல் ஏதோ புகார் மணி எடுத்துக்கொண்டு நம்மை ஓடி வருவதை போல தோன்றும். அவர்கள் மலைகளை பார்த்தால் அந்த மலைகள் வானத்தை தொடுவதற்கு முயற்சி செய்வதை போல தோன்றும். அவர்கள் தென்றல் வருகிறதை பார்த்தால் யாரோ அதில் செய்தி சொல்லுகிறார்கள் என்பதை போல தெரியும். ஒரு நடனத்தை பார்த்தால் அந்த நடனம் அவர்களுக்கு ஏதோ நிறங்களின் நாட்டியமாக தெரியும். அப்படி குழந்தைகள் படைப்பாக்க திறனோடு இருப்பார்கள். அந்த படைப்பாக்க திறன் எதற்காக? ஒரு அறிவியலில் கூட அவர்கள் வரைகிற படங்கள் அழகாக இருக்கும். அவர்கள் தமிழ் தாளிலே எழுதுகிற கட்டுரைகள் நேர்த்தியாக இருக்கும். அவர்கள் ஆங்கிலத்தில் அளிக்கிற பதில்கள் அற்புதமாக இருக்கும். அவர்கள் பின்னால் பணியில் சேர்ந்தால் கூட எதையும் வாளாயமாக செய்ய மாட்டார்கள். நேர்த்தியாக, வித்தியாசமாக, அனைவரையும் கவரும் வண்ணம் செய்வார்கள். எட்வர்ட் டி பானோ சொல்கிறார், எதையும் நேர்கோட்டு பாதையில் சிந்திக்காதீர்கள், பக்கவாட்டு பாதையில் சிந்தியுங்கள் என்று. அப்படி பக்கவாட்டு பாதையில் சிந்தித்தவர்கள் தான் புதியவற்றை எல்லாம் படைத்தார்கள். எட்வர்ட் டி பானோ ஒரு கேள்வியை கேட்கின்றார். சீனர்கள் தான் வெடிமருந்தை கண்டுபிடித்தார்கள், காகிதத்தை கண்டுபிடித்தார்கள், அச்சை கண்டுபிடித்தார்கள், அவர்கள்தான் பல கருவிகளை கண்டுபிடித்தார்கள். ஆனால் ஏன் கணினியை கண்டுபிடிக்கவில்லை? ஏன் அவர்கள் கைபேசியை கண்டுபிடிக்கவில்லை? அவர்கள் ஏன் திரைப்படத்தை கண்டுபிடிக்கவில்லை? அவர்கள் ஏன் விமானத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை? சீன மனம் என்பது certainty to certainty, இருப்பதிலிருந்து இருப்பதற்கு செல்வது. ஆனால் படைப்பாக்க திறன் என்பது இருப்பதிலிருந்து இல்லாததற்கு செல்வது. அப்படி இருப்பதிலிருந்து இல்லாததற்கு செல்வதற்கு இந்த எழுதும் பயணம் பயன்படும். அதனால்தான் ஹெச்ஜி வெல்ஸ் ஒன்றை கண்டார். அவர் கண்டது இன்று நனவானது. ஜூலியஸ் வெர்ன் ஒன்றை கண்டார். அவையெல்லாம் அறிவியல் புதினங்களாக இருந்தன. நான் இன்று உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன். அறிவியல் புதினங்கள் என்பவை ஒரு காலத்தில் அறிவியல் சாத்தியங்களாக மாறின. அதற்கு காரணம் படைப்பு திறன் என்பது பலவற்றை கற்பனை செய்யும். ஒரு அலுவலகத்தில் அவர்கள் ஒரு கூட்டத்தை நடத்தினால் கூட அது மகிழ்ச்சிக்குரிய கூட்டமாக மாறும்.
அவர்கள் ஒரு தோட்டத்தை நிர்மாணித்தால் அந்த தோட்டம் ஒரு கவிதையை போல இருக்கும். ஏனென்றால் எழுதுபவர்களுடைய உள்ளமே கவித்துவத்தால் நிறைந்து நிரம்பி வழியும் ததும்பி வழியும். அதனால் தான் சொல்லுகிறேன், எழுதுகிற குழந்தைகள் எந்த பணிக்கு சென்றாலும் அவர்கள் படைப்பாக்க திறனால் மின்னுவார்கள். அவர்களுடைய தகவல் பரிமாற்றம் செம்மையாக இருக்கும். எழுதி எழுதி பழகுகிறவர்கள் ஒரு கடிதத்தை எழுதினால் கூட அது கவிதையை போல இருக்கும். அந்த கடிதத்தை பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று யாருக்கு செல்கிறதோ அவர்கள் நினைப்பார்கள். அவர்களுடைய நேரடி தகவல் பரிமாற்றம், வாய்மொழி பரிமாற்றம் அனைத்திலும் ஒரு முதிர்ச்சி இருக்கும். சொற்களை அவர்கள் பேசுகிற போது அந்த சொற்கள் சொக்கட்டான் விளையாடும். அதை கேட்டுவிட்டு மற்றவர்கள் மகிழ்வார்கள். அது உள்ளத்திலேயே சென்று தைக்கும். அந்த தகவல் பரிமாற்ற திறனை அவர்கள் வளர்த்துக் கொள்வார்கள். ஒரே ஒரு புத்தகம் உங்களுக்கு முகவரி அட்டையாக இருக்கும். அந்த புத்தகம் உங்களுக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்கும். இனிமேல் நீங்கள் தேர்வு எழுதுகிற போது தன்னம்பிக்கையோடு எழுதுங்கள். நாம் வெற்றி பெற முடியும் என்கிற தன்னம்பிக்கை உங்களுக்கு வரும். அதுதான் அதனுடைய முக்கியத்துவம். எழுதுவது என்பது ஒரு சுய கட்டுப்பாடு சார்ந்தது. திரு ஷேக் தாவூத் அவர்கள் சொன்னார்கள், தினமும் நீங்கள் ஒரு பக்கமாவது எழுதுங்கள் என்று குறிப்பிட்டார். அவர் சொன்ன அந்த ஷேக் தாவூத் அவர்கள் சொன்னதை நீங்கள் கடைபிடித்தால் ஷேக் ஆகாமல் இருப்பீர்கள், ஸ்டெடியாக இருப்பீர்கள். ஏனென்றால் அவர் சொன்னதை போல மகத்தான மனிதர்கள் எல்லாம் தினமும் எதையாவது எழுதினார்கள். எனக்கு தெரிந்து எழுத்தாளர் பிரபஞ்சன் தினமும் 4 மணிக்கிலிருந்து 6 மணி வரைக்கும் எழுதிவிட்டுத்தான் வெளியே வருவார். எழுதிய பிறகுதான் பல்லை துலக்குவார். அப்படி ஒரு பழக்கம் இருந்தது. ஜெயகாந்தன் காலையிலிருந்து மாலை வரை எழுதுவார், பிறகுதான் மடத்தில் அமருவார். இப்படி பல எழுத்தாளர்கள் தினமும் எழுதினார்கள். ஒரு நாள் எழுதாமல் போனால் கூட அந்த எழுத்து நொண்டியடிப்பதை போல தோன்றும். அதனால் எழுதுவது உங்களுக்கு ஒரு கட்டுப்பாட்டை தரும். எழுதுபவர்களுடைய உள்ளத்திலே கருணை ததும்பும். நொண்டுகிற ஒரு நாயை பார்த்தால் அவர்களுக்கு பரிதாபமாக இருக்கும். வறியவர் ஒருவர் மரத்தடியில் படுத்தால் அவர்கள் கண்களில் கண்ணீர் வரும். ஒரு அழகான பூந்தோட்டத்தை பார்த்தால் ஒரு வியாபாரிக்கு என்ன லாபம் கிடைக்கும் என்று தோன்றும். ஒரு விவசாயிக்கு எவ்வளவு மகசூல் கிடைக்கும் என்று தோன்றும். ஒரு ஓவியனுக்கு இதை வரையலாம் என்று தோன்றும். ஆனால் ஒரு எழுத்தாளனுக்கு இதை யாரும் பறிக்காமல் இருந்தால் இது செடியிலேயே இன்னும் கொஞ்சம் சிரிக்குமே என்று தோன்றும். அதுதான் அந்த கருணை இருக்கின்ற உள்ளம். சாதாரணமாக உணர்ச்சிகளை வெளிப்படுத்துபவர்களுக்கும் ஒரு எழுதுபவன் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அவருடைய உணர்ச்சிகள் எல்லாம் வடிகட்டப்பட்டு செம்மையாக தூய்மையாக வெளியே வரும். அதனால் அவன் கோபப்படுகிற போது கூட அந்த கோபம் அழகானதாக மாறிவிடுகிறது. அவன் வருத்தப்படுகிற போது கூட அந்த வருத்தம் ஒரு கவிதையாக ஆகிவிடுகிறது. அவன் எப்படி உணர்ச்சிகளை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை தெரிந்து வைத்திருப்போம். எழுதுவதன் மூலம் கவனம் குவியும். நாம் சாதாரணமாக தெருவிலே நடந்து போய் கொண்டிருக்கின்ற போது ஒரு காட்சியை பார்த்தால் அது நம்மிடம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் எழுதத் தொடங்கிவிட்டால் எதை பார்த்தாலும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அழகான ஒரு பூங்கா, அந்த பூங்காவிற்கு முன்னே சில ஓலை குடிசைகள், அந்த வழியாக ஒரு எழுத்தாளனும் இயற்கையை ரசிப்பவனும் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பூங்காவிற்குள் எல்லாம் போய்விட்டு வந்து விட்டார்கள். இப்போது அந்த இயற்கையை ரசிப்பவன் சொன்னான், அந்த பூங்காவை பார்த்தாயா? அந்த பூங்காவிலே எத்தனை அழகான மலர்கள், இந்த மலர்கள் எல்லாம் தடிக்காம்பை ஊன்றி தவம் இருக்கின்றன. இந்த மாலை நேரத்தில் மலர்களுக்கு கூட மையல் வந்து விடுகிறது, மகரந்த வாந்தி எடுக்கிறது. இந்த தென்னை மரத்தை பார்த்தாயா? அது தன்னுடைய இலைகளை எல்லாம் விசிறுகிற போது யாரோ நமக்கு விசிறி விடுவதை போல தோன்றியது என்று அவற்றையெல்லாம் விவரித்துக் கொண்டே வந்தான். அந்த எழுத்தாளன் அமைதியாக இருந்தான்.
ஏன் அமைதியாக இருக்கிறாய் என்றார். உன் பார்வை பூக்களின் மீது பட்டது. ஆனால் அந்த பூங்காவிற்கு முன்னே ஓலை குடிசைகளாக இருந்த அந்த குடும்பங்களின் மீது என்னுடைய பார்வை பட்டது. சிந்து சமவெளி நாகரிகத்தில் வாழ்ந்தவர்களைப் போல அவர்களுடைய பாத்திரங்கள் இருந்தன. நான் நினைத்தேன், மழை வந்தால் இவர்கள் வாழ்க்கை என்ன ஆகும், கடுமையான காற்றடித்தால் இவர்கள் ஓலை குடிசைகள் என்ன ஆகும் என்று நினைத்தேன். என்னால் இயற்கையை ரசிக்க முடியவில்லை, மன்னித்து விட நண்பா என்று சொன்னான். இப்படி உங்களுடைய உணர்ச்சிகளை வடிகட்டுவதற்கும் நெறிப்படுத்துவதற்கும் உதவுவதுதான் எழுத்து. அது கவனக்கூர்மையை அதிகப்படுத்துவதாக இருக்கிறது. எழுதுகிற போதே நீங்கள் கற்றுக்கொள்ள தொடங்கி விடுவீர்கள். சிறந்த நூல்களை எல்லாம் படிப்பீர்கள். யார் சிறந்த நூல்களை எழுதினார்களோ அவருடைய படைப்புகளை படித்து நாம் ஏன் ஒரு மகத்தான நூலை உருவாக்க கூடாது என்கிற எண்ணத்தில் உங்கள் வாசிப்பு உலகம் அதிகரிக்கும். மற்றவர்கள் எல்லாம் கைபேசியிலே நேரத்தை வீணடிக்கிற போது நீங்கள் கண்பேசியாக உங்களுடைய புத்தகங்களை பரிமாறிக்கொள்வீர்கள், அதை படித்துக் கொண்டிருப்பீர்கள். அவர்களை விட உங்களுக்கு சொற்திறன் அதிகமாக இருக்கும், சொல்லாட்சி அதிகமாக இருக்கும். அவர்கள் 4 சொற்களில் சொல்வதை நீங்கள் ஒரு சொல்லில் சொல்வீர்கள். அவ்வளவு அடர்த்தியாக சிந்திப்பீர்கள். அதனால் நீங்கள் வாசித்துக் கொண்டே இருப்பீர்கள், கற்றுக்கொண்டே இருப்பீர்கள். அது ஒரு அழகான உலகத்தை உங்களுக்கு காட்டும். ஒரு புத்தகத்தை வாசிக்கின்ற போது நீங்கள் அதன் ஆசிரியரோடு ஆத்மார்த்தமாக பேசுகிறீர்கள். அவருடைய அனுபவங்களை எல்லாம் உறிஞ்சிக் கொள்கிறீர்கள். அவர்கள் 60 ஆண்டுகள் திரட்டிய அந்த ஞானத்தை நீங்கள் 6 மணி நேரத்தில் உள்வாங்கிக் கொள்ளுகிறீர்கள். இந்த அனுபவங்களை எல்லாம் எழுதுபவர்களாகி நீங்கள் நிச்சயம் பெறுவீர்கள். எழுதுவதன் காரணமாக நாளைக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் விரியும். எந்த பணிக்கு சென்றாலும் அங்கே இந்த புத்தகங்கள் உங்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்கும். அந்த பணியிலே நீங்கள் ஒரு நேர்முக தேர்வில் கலந்து கொண்டால் உங்கள் விடைகள் எல்லாம் மற்றவர்களை விட சுத்தமாக நேர்த்தியாக வந்து விடும். நறுக்கு தெரிந்தார் போல் அவை வந்துவிடும். அதனால் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் வாழ்க்கையிலே அவற்றை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். அதனால் எழுதுகிற மாணவர்களே, உங்கள் வாழ்க்கை திடமாக இருக்கும். உங்கள் குழந்தைகள் எழுதுவதை உற்சாகப்படுத்துங்கள். இப்போதெல்லாம் கடிதங்களை கூட பலர் எழுதுவதில்லை, குறுந்தகவல்களாக அவை போய்விட்டன. ஒரே ஒரு வரியில் தகவலை அனுப்புவதுதான் இன்றைய அவசர உலகம். கடிதம் என்பது இதயத்தில் இருந்து எழுவது. நீங்கள் ஒரு கடிதத்தை வாசிக்கின்ற போது அதை எழுதியவர்கள் முகமே அதில் பிரதிபலிக்கும். குறுந்தகவலில் அப்படியெல்லாம் எதுவும் பிரதிபலிப்பதில்லை. ஆனால் கடிதத்தில் அவர்களே தங்களுடைய சொந்த குரலில் பேசுவதைப் போல தோன்றும். அதில் வெறும் செய்திகள் மட்டும் இருக்காது, இன்னும் பல சம்பவங்கள் இருக்கும். வீட்டில் இருக்கிற நாய் செய்கிற அட்டகாசம் கூட அம்மாவால் எழுதப்படும். குழந்தைகள் பக்கத்து அறையில் இருக்கிற நண்பனை பற்றி கூட எழுதுவார்கள். ஒரு கடிதம் என்பது சாப்பாட்டை போல, குறுந்தகவல் என்பது வைட்டமின் மாத்திரையை போல. சாப்பாட்டால் தான் வயிறு நிரம்புவே தவிர வைட்டமின் மாத்திரையால் சத்து கிடைக்கலாம். ஆனால் நிச்சயமாக அது வயிற்றை நிரப்பாது. வயிற்றை மட்டும் நிரப்புவதல்ல கடிதம், மனத்தையும் நிரப்புவது என்பதை உணர வேண்டும். அதனால் கடிதம் எழுதுவதற்காவது முதலில் மாணவர்களை நாம் பழக்குவோம். ஒரு கடிதத்தை ஒரு முறையா நாம் படிக்கிறோம், குறுந்தகவலை படித்தவுடன் அழித்து விடுகிறோம். ஆனால் கடிதத்தை நாம் 10 முறை படிக்கிறோம், 15 முறை படிக்கிறோம். சில முறை கொக்கியிலே தொங்கவிட்டு ஆண்டு இறுதியில் அவற்றில் எவற்றை வைத்துக் கொள்ளலாம், எவற்றை நிராகரிக்கலாம் என்று பரிசீலனை செய்கிறோம். எழுத வைப்போம், எழ வைப்போம். இளைஞர்கள் நாளைக்கு இந்த உலகத்தை ஆளட்டும். நன்றி, வணக்கம்.